சோழர் காலத்திலிருந்தே கலைகளின் தலைநகரமாக திகழ்கிறது தஞ்சாவூர் நகரம். இசை, நடனம், நாட்டிய கலைகளை போற்றி வளர்ப்பதற்காக அந்த காலத்திலேயே அரங்கங்களும் அமைக்கப்பட்டன. இதில் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் ஏறத்தாழ 450 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து இப்போதும் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடமாக திகழ்கிறது சங்கீத மஹால். தஞ்சாவூரை 16ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றிய நாயக்க மன்னர் செல்வப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் கிபி 1560களில் இந்த சங்கீத மஹால் கட்டப்பட்டது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த கட்டடம் நவரத்ன மணமைன நாடக சாலை என அழைக்கப்பட்டது. பின்னர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் சங்கீத மஹால் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நாயக்கர் கால வரைபட குறிப்புகளில் சங்கீத மஹால் குறித்து இடம்பெற்றுள்ளதாக கூறுகிறார் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலக தமிழ் பண்டிதரும் வரலாற்று ஆய்வாளருமான மணிமாறன். மேடையையொட்டி முன்புறம் ஏறக்குறைய 10 அடி ஆழம் கொண்ட பள்ளமான பகுதி இருக்கிறது. தற்போது இப்பள்ளம் மேடுபடுத்தப்பட்டுள்ளது. மேடையில் இசை நிகழ்ச்சி நடைபெறும் போது இந்த பள்ளத்தில் தண்ணீர் நிரப்பப்படும். மேடையில் ஒலிக்கும் ஒலி அலைகள் இந்த நீர்ப்பரப்பின் மீது மோதி எதிரொலிக்கும் போது மிகுந்த நயத்துடன் ஒலித்தது. இது அக்கால சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தொழில்நுட்பமாக போற்றப்படுகிறது. மேலும் மேடையில் ஒலிக்கும் ஒலி எதிரொலிக்காமல் இருப்பதற்காக மேல் பகுதியில் பந்தல் போன்று துணி கட்டப்பட்டிருந்தது. எதிரொலிப்பதை தடுக்க சுவர்களில் சிறு சிறு துளைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேல் தளத்தில் உள்ள நெருக்கமான கம்பிகள் இசையை நுட்பமாக கேட்க உதவின. தற்போதுள்ள நவீன ஒலிவாங்கிகள், ஒலிபெருக்கிகள் இல்லாத அந்த காலகட்டங்களில் எங்கிருந்து அமர்ந்து பார்த்தாலும் கேட்கும் விதமாக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி மஹால் நூலகத்தில் உள்ள பல சுவடுகளின் மூலம் சங்கீத மஹாலில் பல இசை நாட்டிய நிகழ்ச்சிகளும் பாகவத மேல நாட்டிய நாடகங்களும் நடைபெற்றதை அறிய முடிகிறது. மன்னர் 2ஆம் சரபோஜியின் பெருமைகளை விளக்கும் விதமாக அவரது அரசவை புலவரான கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய சரபேந்திர பூபால குறவஞ்சி என்கிற புகழ்பெற்ற நாட்டிய நாடகம் இந்த அரங்கத்தில்தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஏறத்தாழ 450 ஆண்டு காலமாக உள்ள இந்த அரங்கத்தில் தொடர்ந்து தற்போதும் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள், அரசு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இது பாரம்பரியமான அரங்கம் என்பதால் பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் பெரும்பாலும் இங்குதான் நடைபெறுகின்றன.